எங்கள் ஊர் ஒரு சிறிய கிராமம். வறுமை என்பது எங்கள் வீட்டில் நிரந்தரமான விருந்தாளி. அம்மா, அப்பா இருவரும் காலை முதல் இரவு வரை உழைத்தும் வயிற்றுக்கு 2 வேளை சோறு போடுவது கூட கஷ்டமாக இருந்தது. நான் ஆனந்து, வயது 18. பள்ளிக்கூடம் போக வேண்டும், படிக்க வேண்டும், ஒரு நாள் பெரிய மனிதனாக வேண்டும் என்ற கனவு எனக்கு இருந்தது. ஆனால் அந்த கனவு வெறும் கனவாகவே இருந்தது. ஏனால் படிக்கப் போனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழியில்லை. என் சின்ன வயசிலேயே இந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். எங்கள் கிராமத்தில் வேலைவாய்ப்புகள் மிகவும் குறைவு. எங்க அப்பா கூலி வேலைக்கு போவார். அம்மா வீட்டு வேலைகள் பார்த்து ஓரிரு காசுகள் சம்பாதிப்பார். ஆனால் அது எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. நான் 18 வயது ஆனபோது என் மனதில் ஒரு எண்ணம் முளைத்தது. என் குடும்பத்தின் சுமையை இறக்கி வைக்க வேண்டும். எப்படியாவது பணம் சம்பாதித்து என் அம்மா அப்பாவின் கஷ்டங்களை குறைக்க வேண்டும். ஆனால் எனக்கு எந்த திறமையும் பயிற்சியும் இல்லை. அந்த வயதில் நான் என்ன செய்ய முடியும்? இப்படி யோசித்து கொண்டிருக்கும் போதுதான் எங்கள் கிராமத்திற்கு ஒரு பெண்மணி வந்தார். அவர் பெயர் ரம்யா. அவர் நகர்ப்புறத்தைச் சேர்ந்தவர். ஆனால் எங்கள் கிராமத்தில் அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்தன. அவர் வயதானவர், தோற்றத்தில் அமைதியானவராகவும் கருணையுள்ளவராகவும் தெரிந்தார். ஒரு நாள் நான் வெளியில் நின்று கொண்டிருக்கும்போது அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். பின்னர், "ஏன் பள்ளிக்கூடம் போகவில்லை?" என்று கேட்டார். அவர் கேள்வி என் மனதில் ஆழமாக பதிந்தது. நானும் என் நிலைமையை விளக்கினேன். அவர் புரிந்து கொண்டார். அந்த பெண்மணியின் கண்களில் ஒரு இரக்கம் இருந்தது. அன்று முதல் என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படப் போகிறது என்பதை நான் அறியவில்லை. ரம்யா எங்கள் வீட்டிற்கு வந்து என் பெற்றோருடன் பேசினார். அவருக்கு வீட்டு வேலைகளுக்கு ஒரு உதவியாளர் தேவை என்றும் எனக்கு வேலை கொடுக்க விரும்புவதாகவும் கூறினார். மாதம் ஒரு தொகை கொடுப்பதாகவும் என் படிப்பிற்கும் அவர் உதவுவதாகவும் சொன்னார். என் அம்மா அப்பாவுக்கு முதலில் தயக்கமாக இருந்தது. ஆனால் நான் அவர்களுக்கு உறுதியளித்தேன். நான் வேலை செய்ய தயார். இது எங்கள் குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு. என் கல்வியை தொடரவும் இது வழிவகுக்கும். எனவே நான் ரம்யாவின் வீட்டிற்கு வேலைக்குச் செல்ல ஒப்புக்கொண்டேன். அப்போது எனக்கு இந்த வேலை என் வாழ்க்கையை எவ்வளவு மாற்றப் போகிறது என்று தெரியவில்லை. வெறும் 150 ரூபாய் சம்பளத்திற்காக ஒப்புக்கொண்டேன். ஆனால் அந்த சம்பளம் கூட என் குடும்பத்திற்கு பெரிய நிம்மதியாக இருந்தது. நான் புறப்படும்போது அம்மாவின் கண்களில் நீர் துளித்தது. அப்பா என்னை அணைத்துக்கொண்டு, "நன்றாக இரு, உன்னால் முடிந்த வேலையைச் செய்" என்றார். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஒரு உந்துதலை கொடுத்தது. நான் ரம்யாவுடன் நகரத்திற்கு பயணம் செய்தேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய நகரத்தை பார்த்தேன். உயரமான கட்டிடங்கள், அடர்த்தியான போக்குவரத்து, பளபளக்கும் கடைகள், எல்லாம் எனக்கு புத்தம் புதியதாக இருந்தது. ரம்யாவின் வீடு ஒரு அழகான மாளிகை. நான் உள்ளே நுழைந்தபோது என் கண்கள் விரிந்தன. மிகவும் அலங்கரிக்கப்பட்ட வீடு, விலையுயர்ந்த பொருட்கள், அழகான தோட்டம். எங்கள் கிராமத்து வீட்டோடு ஒப்பிட முடியாது. ரம்யா எனக்கு ஒரு சிறிய அறை ஒதுக்கி தந்தார். அந்த அறையில் எனக்கான படுக்கை, உடைகள், அடிப்படை வசதிகள் இருந்தன. நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ரம்யா எனக்கு வேலைகளை விளக்கித் தந்தார். காலையில் எழுந்து கார் துடைத்தல், வீட்டின் முன்புறத்தை சுத்தம் செய்தல், மாலையில் தோட்டத்தில் தண்ணீர் தெளித்தல், சாப்பாட்டு நேரத்தில் பாத்திரங்களை கழுவுதல், இவைதான் என் முக்கிய பொறுப்புகள். நான் மிகவும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வேலைகளைச் செய்யத் தொடங்கினேன். ரம்யா என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். அவர் எனக்கு நல்ல உணவு, துணிகள் கொடுத்தார். மேலும் என்னை ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்கவும் முயற்சி எடுத்தார். நான் மிகவும் நன்றியுடன் இருந்தேன். நான் நினைத்தேன், இது எனக்கு கிடைத்த சிறந்த வாய்ப்பு. கடினமாக உழைத்து என் கனவுகளை நனவாக்கிக் கொள்ளலாம். ஆனால் சில நாட்கள் கடந்த பின் ரம்யா என்னிடம் ஒரு புதிய வேலையைச் செய்யச் சொன்னார். அது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் சற்றே தயக்கத்தையும் அளித்தது. அதைப் பற்றி பின்னர் பார்ப்போம். இந்த திருப்பம்தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது.
தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் தெரிவிக்க மறந்து விடாதீர்கள். ரம்யாவின் வீட்டில் சில நாட்கள் கழிந்தன. நான் குறிப்பிட்ட வேலைகளை தவறாமல் செய்து வந்தேன். ரம்யாவிடம் நான் மிகவும் விசுவாசமாக நடந்து கொண்டேன். ஏனென்றால் அவர் எனக்கு மிகுந்த கருணை காட்டினார். அவர் என்னை பள்ளியில் சேர்க்க முயற்சிகள் மேற்கொண்டு வந்தார். ஆனால் ஒரு நாள் இரவு ரம்யா என்னை அவரது அறைக்கு அழைத்தார். நான் அவரிடம் சென்றபோது அவர் ஒரு நறுமண எண்ணெய் பாட்டிலை என்னிடம் கொடுத்து, ஆனந்த், இதை என் கால்களில் தடவி மசாஜ் செய்ய முடியுமா என்று கேட்டார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் இதுவரை யாருக்கும் மசாஜ் செய்ததில்லை, அதுவும் ஒரு பெண்மணிக்கு. எப்படி செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் அவர் எனக்கு செய்த உதவிகளை நினைத்து மறுப்பு சொல்லத் தோன்றவில்லை. நான் மிகுந்த தயக்கத்துடன், சரி முதலாளி அம்மா என்று சொல்லி அவர் கால்களில் எண்ணெயை தடவி மெதுவாக அழுத்தி தேய்க்கத் தொடங்கினேன். என் கைகள் நடுங்கின. நான் அவர் முகத்தை பார்க்காமல் கீழே பார்த்து கொண்டே வேலையை முடித்தேன். ரம்யா அமைதியாக இருந்தார். மசாஜ் முடிந்ததும் நான் கைகளை கழுவிக்கொண்டு என் அறைக்குச் சென்றேன். அந்த இரவு எனக்கு உறக்கம் வரவில்லை. என் மனதில் பல கேள்விகள் உதித்தன. ஏன் இந்த வேலையை என்னிடம் சொன்னார்? இது சாதாரணமானதா? நான் என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பத்திற்காக நான் இந்த வேலையை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என் எதிர்காலத்தை பற்றி யோசித்தேன். இந்த வேலை என்னை என்ன ஆக்கும்? இப்படிப்பட்ட கேள்விகள் என் மனதை உறுத்தின. அடுத்த நாள் வழக்கம் போல வேலைகளை செய்தேன். ஆனால் இரவு வந்ததும் மீண்டும் ரம்யா என்னை அழைத்தார். இன்றும் மசாஜ் செய்யச் சொன்னார். இந்த முறை என் மனதில் ஒரு கோபம் எழுந்தது. ஆனால் எனக்கு வேறு வழியில்லை. நான் அமைதியாக மசாஜ் செய்து முடித்தேன். இது தினசரி நடைமுறையாக மாறத் தொடங்கியது. சில நாட்கள் கழித்து நான் பள்ளியில் சேர்க்கப்பட்டேன். இது நான் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த தருணம். நான் காலையில் பள்ளிக்குச் செல்வேன், மாலையில் வந்து வேலைகளைச் செய்வேன். ஆனால் இரவு நேரங்களில் மசாஜ் செய்யும் பழக்கம் தொடர்ந்தது. இதனால் என் மனநிலை பாதிக்கப்பட்டது. நான் பள்ளியில் படிப்பில் கவனம் செலுத்த முயன்றேன். ஆனால் மனதில் ரம்யாவின் அந்த கோரிக்கைகள் இருந்தன. ஏன் அவர் இதை செய்கிறார்? இது சரியானதா? நான் யாரிடமும் இதை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ரம்யா எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்து வந்தார். நான் அவருக்கு எதிராக பேசினால் எங்கள் வாழ்க்கை மீண்டும் கஷ்டத்தில் மூழ்கும். எனவே நான் என் மனதில் இந்த பிரச்சனையை அடக்கிக் கொண்டேன். ஆனால் என் முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. ஒரு நாள் ரம்யா என்னிடம், ஆனந்த், நீ இந்த வேலை செய்ய விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் என் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. எனக்கு தூங்குவதற்கு மசாஜ் மிகவும் அவசியம். இதற்கு நான் பலரை முயற்சி செய்தேன். யாரும் சரியாக செய்யவில்லை என்று கூறினார். அவர் பேசும்போது அவரது கண்களில் ஒரு வேதனை இருந்தது. நான் அப்போதுதான் அவரது கஷ்டத்தை புரிந்து கொண்டேன். அதன் பிறகு மனம் திறந்து மசாஜ் செய்யத் தொடங்கினேன். நான் ரம்யாவிற்கு மசாஜ் செய்யும் பழக்கத்திற்கு ஒத்துக்கொண்டேன். இருப்பினும் மசாஜ் செய்யும்போது நான் முகத்தை சுளிப்பதை அவரால் கவனிக்க முடிந்தது. ஆனால் நான் என் கடமையை சரிவரச் செய்தேன். ரம்யா இதற்காக எனக்கு கூடுதல் பணம் கொடுக்கத் தொடங்கினார். முன்னால் ₹150 கொடுத்த அவர் இப்போது ₹300 கொடுக்க ஆரம்பித்தார். மேலும் என் பெற்றோருக்கும் கூடுதல் நிதி உதவி செய்ய முன்வந்தார். இவை அனைத்தும் எனக்கு மனதில் ஒரு கடன்பட்ட உணர்வை ஏற்படுத்தின. நான் அவரது கருணையில் மூழ்கிப் போனேன். ஆனால் இவை அனைத்திற்கும் இடையில் என்னுடைய கனவுகளை நோக்கி நான் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தேன். படிப்பில் கவனம் செலுத்தினேன். என் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் என்று நம்பினேன். ஆனால் ரம்யாவின் அந்த நடத்தைகள் எனக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கிக் கொண்டே இருந்தன. இந்த குழப்பம் பின்னாட்களில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கும் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? தொடர்ந்து பார்க்கலாம். காலம் வேகமாக ஓடியது. நான் ரம்யாவின் வீட்டில் வேலை செய்து சில மாதங்கள் ஆகிவிட்டன. பள்ளியில் எனது படிப்பும் நன்றாகச் சென்று கொண்டிருந்தது. நான் நேர்மையாகவும் பொறுப்புடனும் வேலைகளைச் செய்து வந்தேன்.
ரம்யாவிற்கு மசாஜ் செய்வது இப்போது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. நான் அதை ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு மனம் விட்டுச் செய்யத் தொடங்கினேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு விசித்திரமாகத் தோன்றியது. ரம்யா என்னை மிகவும் அன்பாக பார்க்கத் தொடங்கினார். சில சமயங்களில் அவர் என் மீது அதிக கவனம் செலுத்துவதாக உணர்ந்தேன். அவர் எனக்கு புத்தகங்கள் வாங்கித் தந்தார், புதிய ஆடைகள் வாங்கித் தந்தார். என் படிப்புக்கான கட்டணங்களை அவரே ஏற்றுக்கொண்டார். எல்லாமே நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் என்னை அதிகமாக பார்ப்பதும் கவனிப்பதும் எனக்கு சிறிது அசௌகரியத்தை அளித்தது. நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவருக்கு என்னை பிடித்திருப்பதால் இவ்வாறு செய்கிறார் என்று நினைத்து கொண்டேன். ஆனால் நிஜமே அதுவல்ல. ஒரு நாள் நான் வழக்கம்போல் ரம்யாவிற்கு மசாஜ் செய்வதற்காக அவர் அறைக்குச் சென்றேன். அன்று ரம்யாவின் முகம் மிகவும் இறுக்கமாக இருந்தது. அவர் வியர்வையில் நனைந்திருந்தார். அவரது உடல்நிலை சரியில்லை என்பது எனக்கு புரிந்தது. நான் கவலையுடன் அவரை பார்த்தேன். முதலாளி அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டேன். அவர் முதலில் பதில் சொல்லவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில், ஆனந்த், இன்று லைட்டை அணைத்துவிடு என்றார். எனக்கு உடனே ஒரு பதற்றம் ஏற்பட்டது. ஏன் இருட்டில் மசாஜ் செய்ய வேண்டும்? இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தேன். ஆனால் அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டு நான் எழுந்து சுவிட்சை அணைத்தேன். அந்த அறையில் இருள் சூழ்ந்தது. என் கைகள் நடுங்கின. இருட்டில் மெதுவாக நடந்து அவர் அருகில் சென்று அமர்ந்தேன். அந்த அமைதி எனக்கு பயத்தை உண்டாக்கியது. நான் அவர் கால்களில் கை வைக்கும்போது அவர் திடீரென்று என் கையை பிடித்து கொண்டார். அந்த நேரத்தில் என் இதயம் படபடத்தது. ஆனந்த் என்று அவர் இழுத்தார். அவரது குரலில் ஒரு வேதனை இருந்தது. இன்று எனக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. என் நேரம் நெருங்கிவிட்டது போலும் என்றார். நான் உடனே பதறிப்போனேன். முதலாளி அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் தொடர்ந்தார். ஆனந்த், நீ எனக்கு மிகவும் பிடித்தவன். நான் உன்னை என் மகனாகவே நினைக்கிறேன். எனக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தால் அது நீதான். இந்த வீடு, என் சொத்துக்கள் அனைத்தையும் உனக்கே எழுதி வைத்துவிட்டேன். நீ என் மரணத்திற்குப் பிறகு இதையெல்லாம் கவனித்துக்கொள் என்று கூறினார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன் இதையெல்லாம் எனக்கு? நான் ஒரு சாதாரண ஊழியன் மட்டுமே என்று நான் சொல்ல வாயெடுத்தபோது ரம்யா அமைதியானார். அவரது கை என் கையிலிருந்து நழுவியது. சில நொடிகள் கழித்து நான் லைட்டை போட்டு பார்த்தேன். ரம்யா அசைவற்று கிடந்தார். என் உயிரே பறந்து போனது. நான் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொண்டேன். மருத்துவர் வந்து பார்த்து ரம்யா இறந்துவிட்டதாக கூறினார். அந்த செய்தி என்னை உறைய வைத்தது. நான் அழுது கொண்டே இருந்தேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடின. ரம்யா ஏன் இப்படி திடீரென எல்லாவற்றையும் எனக்கு விட்டுச் சென்றார்? அவர் மனதில் இருந்த உண்மையான காரணம் என்ன? இதன் பின்னணி என்ன? தொடர்ந்து அடுத்த பாகத்தில். ரம்யாவின் மரணம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. நான் அந்த வீட்டில் தனியாக இருந்தேன். என் குடும்பத்திற்கு இந்த செய்தியை சொல்லி அவர்களை அழைத்து வர முடிவு செய்தேன். ஆனால் அதற்கு முன்னால் ரம்யாவின் வழக்கறிஞர் என்னை சந்தித்தார். அவர் ரம்யாவின் உயில் வில் பற்றி விவரித்தார். அதில் ரம்யா தனது வீடு, நிலங்கள், வங்கிக் கணக்குகள், நகைகள் மற்றும் பங்குகள் என அனைத்து சொத்துக்களையும் என் பேரில் எழுதி வைத்திருந்தார். அந்த உயிலை படித்தபோது எனக்கு நம்புவதற்கு கூட முடியவில்லை. நான் ஒரு ஏழை கிராமத்து பையன். இத்தனை பெரிய சொத்துக்கு உரிமையாளராவது எப்படி? இதை நான் ஏற்க வேண்டுமா? இது நியாயமானதா? இந்த கேள்விகள் என் மனதை உறுத்தின. ஆனால் ரம்யாவின் கருணையும் என் மீதான அன்பும் இந்த முடிவுக்கு காரணம் என்று வழக்கறிஞர் கூறினார். ரம்யா உங்களை மிகவும் நேசித்தார். அவர் உங்களை ஒரு மகனாகவே நினைத்தார். இந்த சொத்துக்கள் உங்களுக்கு சொந்தம் என்று அவர் சொன்னபோது என் கண்களில் நீர் வந்துவிட்டது. நான் ரம்யாவின் இறுதிச் சடங்குகளை முறையாகச் செய்தேன். அந்த நேரத்தில் எங்க அம்மா, அப்பா வந்துவிட்டனர்.
நாங்கள் மூவரும் அந்த பெரிய வீட்டில் வசிக்கத் தொடங்கினோம். என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. நான் ஒரு பணக்காரன் ஆனேன். ஆனால் இந்த பணம், இந்த வீடு, இந்த பொருட்கள் அனைத்தும் எனக்கு ஒரு நினைவூட்டலாக இருந்தன. ரம்யா ஒரு தனிமையான பெண்ணாக இருந்தார். அவரது கணவர் அவரை கைவிட்டுச் சென்று விட்டார். குழந்தைகள் இல்லை. அவர் தன்னுடைய தனிமையை நிரப்பவே என்னை அழைத்து வந்திருந்தார். அவர் எனக்கு கல்வி, உணவு, உறைவிடம், பணம் என எல்லாவற்றையும் கொடுத்தார். நான் அவரிடம் நன்றியுள்ளவனாக இருந்தேன். ஆனால் அந்த மசாஜ் கோரிக்கைகள், லைட் அணைக்க வைத்தது, இருட்டில் அவர் சொன்ன வார்த்தைகள், இவை அனைத்தும் என் மனதில் மீண்டும் ஓடின. ரம்யா உண்மையிலேயே ஒரு தாயாகவோ அல்லது வேறு ஏதாவது நோக்கத்துடனோ செயல்பட்டாரா? இதை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் என் மீது காட்டிய அன்பும் பாசமும் உண்மையானது. அது எனக்கு மட்டுமே தெரியும். இப்போது நான் பள்ளிப் படிப்பை தொடர்ந்தேன். ரம்யாவின் பெயரில் ஒரு அறக்கட்டளை தொடங்க வேண்டும் என்றும் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவ வேண்டும் என்றும் முடிவு செய்தேன். ஏனென்றால் நானும் ஒரு காலத்தில் அந்த நிலையில் இருந்தேன். இந்த சொத்துக்களை நான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். என் பெற்றோர் இப்போது கவலையில்லாமல் வாழ்கிறார்கள். என் அம்மாவிற்கு மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கின்றன. என் அப்பாவிற்கு வேலை இல்லாமல் ஓய்வு கிடைத்துள்ளது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் ரம்யாவின் நினைவுகள் இன்னும் என் மனதில் பசுமையாக உள்ளன. அவர் இல்லாத வெற்றிடத்தை என்னால் நிரப்ப முடியவில்லை. நான் அந்த வீட்டில் அவர் அறையில் அடிக்கடி உட்கார்ந்து அவரை நினைத்து பார்ப்பேன். அவர் எனக்கு சொல்லிய அறிவுரைகள், அவர் எனக்கு வாங்கித்தந்த புத்தகங்கள், அவர் சொன்ன அன்பான வார்த்தைகள், இவையெல்லாம் என் வாழ்க்கையின் விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள். இந்த கதை ஒரு திருப்புமுனையை கொண்டது. ரம்யா எனக்கு ஒரு தாய் போன்றவர். ஆனால் அவரது சில செயல்கள் எனக்கு இன்னும் புதிராகவே இருக்கின்றன. இருப்பினும் நான் அவருக்கு நன்றியுடன் இருக்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு வாழ்க்கையில நிறைய கற்றுக் கொடுத்தது. மனிதர்களுக்குள் இருக்கும் தனிமையையும் அன்பின் அவசியத்தையும் புரிந்து கொள்ள உதவியது. இதுவரை சொன்னது என் கதையின் ஒரு பகுதி. இன்னும் நிறைய உள்ளன. அடுத்த பாகத்தில் என் புதிய வாழ்க்கை, நான் எடுத்த முக்கிய முடிவுகள் மற்றும் இந்த அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் பற்றி பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். ரம்யா இறந்து சில மாதங்கள் ஆகிவிட்டன. நான் இப்போது முற்றிலும் மாறிப்போன ஆளாக உள்ளேன். பணக்காரனானாலும் என் நடத்தை, என் பழக்க வழக்கங்கள் மாறவில்லை. நான் இன்னும் எளிமையான வாழ்க்கையையே விரும்புகிறேன். பள்ளியில் நான் கவனம் செலுத்தி படித்து தேர்வுகளில் நன்றாக மதிப்பெண்கள் வாங்கி வருகிறேன். ரம்யா நினைத்திருப்பார், நான் ஒரு நல்ல மனிதனாக வளர வேண்டும் என்று. எனவே நான் அந்த பாதையில் செல்கிறேன். அவரது நினைவாக நான் ஒரு கல்வி நிதியம் அமைத்தேன். என் ஊரில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக புத்தகங்கள், சீருடைகள், கட்டண உதவி வழங்குகிறேன். இது ரம்யா ஆரம்பித்த நற்பணியை நான் தொடர்வது போன்று உணர்கிறேன். அவர் எனக்கு அளித்த அன்பை நான் மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டும். இதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. நான் வாரத்தில் ஒரு முறை ரம்யாவின் அறையில் சென்று உட்காருவேன். அவர் அந்த அறையில் என்னை அழைத்து என்னிடம் பேசிய தருணங்கள், நான் அவர் கால்களுக்கு மசாஜ் செய்த நாட்கள், இருட்டில் அவர் என் கையை பிடித்த நொடிகள், இவை அனைத்தும் ஒரு கணம் முன்பு நடந்தது போல் தோன்றும். இப்போது எனக்கு புரிகிறது, ரம்யா மிகவும் தனிமையானவர். அவருக்கு உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாகவும் ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. அவர் அதை என்னிடம் கண்டறிந்திருக்கலாம். அவர் என்னை பயன்படுத்தி கொண்டாரா? அல்லது அவர் உண்மையிலேயே என்னை நேசித்தாரா? இது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனால் நான் நேசிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செயல்பட்டிருக்கலாம். அவரது குறைபாடுகளை மனதில் வைத்து நான் அவரை மன்னிக்க முடிவு செய்தேன். அவர் ஒரு மனிதர். அவருக்கும் பல உணர்வுகள், தேவைகள் இருந்திருக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அனுபவங்கள் என்னை பக்குவப்படுத்தியுள்ளன. நான் இப்போது மக்களை முன்னெச்சரிக்கையுடன் அணுகுகிறேன். நம்பிக்கை எவ்வளவு முக்கியம், அதே சமயம் சில எல்லைகளை காப்பது அவசியம் என்பதை உணர்ந்தேன்.
ரம்யா என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அத்தியாயம். அவர் எனக்கு பணம், சொத்து, கல்வி மட்டுமல்ல, அவர் என் மனதை வளர்த்தார். வாழ்க்கையின் நுட்பங்களை கற்றுக் கொடுத்தார். இப்போது நான் எனது சொந்த கனவுகளை நோக்கி செல்கிறேன். நான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்பது என் ஆசை. மற்றவர்களின் உடல்நிலைக்கு உதவும் ஒரு தொழில். ரம்யா உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தார். அதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். எனவே நான் மருத்துவக் கல்வியில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். இதற்கான தயாரிப்புகளை இப்போதே தொடங்கியுள்ளேன். நான் நினைத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. நான் எனது ஊருக்கும் சென்று வருகிறேன். அங்குள்ள மக்கள் என்னை கௌரவமாக பார்க்கிறார்கள். ஆனால் நான் என் வேர்களை மறக்கவில்லை. நானும் ஒரு சாதாரண பையன். என் தோழர்கள் பலர் இன்னும் கஷ்டத்தில் உள்ளனர். நான் அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறேன். இது எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதில் சில உயர்வுகள், சில தாழ்வுகள். ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுத்தருகிறது. ரம்யா என் வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருந்தார். அந்த பாடத்தை நான் நன்றாக கற்றுக்கொண்டேன். இந்த கதை இப்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளது. ஆனால் இன்னும் ஒரு பாகம் இருக்கிறது. அதில் நான் என் இறுதி முடிவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசப் போகிறேன். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். கமெண்ட்களில் உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதியாக என் கதையின் சாராம்சத்திற்கு வந்துவிட்டேன். ரம்யா விட்டுச் சென்ற சொத்துக்கள் என் வாழ்க்கையை மாற்றியமைத்தன. ஆனால் நான் அந்த பணத்திற்கு அடிமையாக விரும்பவில்லை. நான் என் சொந்த முயற்சியில் ஒரு மனிதனாக உருவாக விரும்பினேன். எனவே நான் ரம்யாவின் சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று அதில் வரும் பணத்தை ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கினேன். அந்த நிறுவனம் கிராமப்புற மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்கிறது. இதன் மூலம் ரம்யாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று நம்புகிறேன். நானும் என் கல்வியை தொடர்ந்தேன். மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பித்தேன். கடின உழைப்பு, அதிர்ஷ்டம் மற்றும் ரம்யாவின் ஆசீர்வாதம் ஆகியவற்றின் காரணமாக நான் மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற்றேன். இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு. நான் ஒரு மருத்துவனாகி ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிப்பேன். இதுவே ரம்யாவிற்கு நான் செய்யும் உண்மையான மரியாதையாக இருக்கும். இப்போது நான் என் படிப்பில் மும்முரமாக உள்ளேன். பாடங்கள் கடினமாக இருக்கின்றன. ஆனால் நான் சோர்வடையவில்லை. நான் முதலிடத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே என் இலக்கு. நான் தினமும் காலையில் 5 மணிக்கெழுந்து படிப்பு, உடற்பயிற்சி, தியானம் என செய்கிறேன். இந்த புதிய வாழ்க்கை எனக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது. ரம்யாவின் வீட்டிலிருந்த அந்த சிறு அறை இப்போது என் அமைதியான சொர்க்கம். அங்கேயே படித்து, திட்டங்களை வகுத்து, என் எதிர்காலத்தை உருவாக்குகிறேன். நான் எனது குடும்பத்தையும் மறக்கவில்லை. என் அம்மா, அப்பா இப்போது மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். என் அம்மாவுக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகள் சரியாகிவிட்டன. அப்பாவும் கவலையில்லாமல் நிம்மதியாக இருக்கிறார். நான் அவர்களை அடிக்கடி பார்த்து, அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு, அவர்களோடு நேரத்தை செலவிடுகிறேன். ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சிதான் முக்கியம். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? முதல் பாடம்: கருணை உள்ளவர்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது அவர்களை கௌரவிக்க வேண்டும். இரண்டாவது பாடம்: கடினமான சூழ்நிலையில் கூட நம் கனவுகளை விடக்கூடாது. மூன்றாவது பாடம்: நாம் பெற்ற உதவிகளை நினைவில் வைத்து மற்றவர்களுக்கும் உதவ முன்வர வேண்டும். ரம்யா என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக இருந்தார். அவரது இருப்பு என் இருளான நாட்களை மாற்றியது. ஆனால் அவரது பலவீனங்களையும் நான் பார்த்தேன். ஒரு மனிதனாக அவரையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது நான் என் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு முடிவல்ல, ஒரு தொடக்கம். இந்த அனுபவம் என்னை ஒரு முதிர்ந்த மனிதனாக மாற்றியுள்ளது.
இவ்வளவு நீண்ட கதையை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. இது போன்ற உணர்ச்சிபூர்வமான, அதிர்வுறும் கதைகளை நான் தொடர்ந்து பகிர்வேன். நீங்களும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக ஒரு லைக் மற்றும் கருத்தை தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான உள்ளடக்கங்களை தவறாமல் பார்க்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் உந்து சக்தி. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் தெரிவியுங்கள். உங்கள் சிறிய கருத்தும் எங்களுக்கு மிக பெரியது. நன்றி.